மக்களே வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஓகே மக்களே, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு 2026 தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தளபதி விஜய் அவர்கள் ஷூட்டிங் போயிடுவார், எலெக்ஷனுக்குலாம் வர மாட்டார், அவர் ஓட்டு கேட்கறதுக்கு வர மாட்டார், ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கதையெல்லாம் கட்டினாங்க. அதுக்கு மேலே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு சினிமா ஸ்டார், அவர் போனார் அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் வர தான் செய்யும். ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு 2021 விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேல ப்ரூவன் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா லெவலில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பெண்கள் ஓட்டு தான் மெஜாரிட்டியான மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. 2021 ஆண்களோட ஓட்டு அதிகமாக இருந்திருக்கு, இப்போ 2026 பெண்கள் ஓட்டு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நம்மளால் ஒரு கெஸ்ஸிங்க்கு வர முடியுது. அப்போது கிட்டத்தட்ட என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது இப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கணும். மே 4 ரிசல்ட் அன்னைக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு களப்பணி ஆற்றிருக்காரு, மக்கள் மேலே அவர் வச்ச நம்பிக்கையும் மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கையும் எந்த அளவுக்கு ஒரு நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற ஒரு நாளாக அமையும். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ஓட் போடாமல் வீட்டிலே இருக்காமல் எல்லாருமே ஓட் போட்ட மக்களுக்கும் நன்றி. சினிமா துறையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் விட்டாங்க. மறைமுகமாக எல்லாமே தளபதிக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. அது கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு அஜித்தாக இருக்கட்டும், சிபிராஜா இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், விக்ரம் சாரோட பையன் துருவ் விக்ரமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம டைரக்டர் அட்லி, அவர்கிட்ட கேட்க வாங்க வேணும். அவர் சும்மாவே தளபதிக்கு தம்பி மாதிரி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும்.